Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி லட்சுமி மேம்பாலம் பிரதான சாலை அருகே உள்ள தீயணைப்பு நிலையம் பகுதியில் மக்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி லட்சுமி மேம்பாலம் அருகே மக்களோடு மக்களாக எளிமையாக நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் சாலையினுடைய இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களும் அதே போன்ற பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவரிடம் அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மக்களுக்காக ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தூத்துக்குடி மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறது. கயத்தாரிலே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலையிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்திலே புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். அதே போன்று இந்த பகுதியிலே சாலை பணிகள், ஏராளமான மேம்பால பணிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அதே போன்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்தில் இந்த லட்சுமி மேம்பாலம் பிரதான சாலை அருகே தீயணைப்பு நிலையம் இருக்கிற பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் ஏராளமான உற்சாக வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வரவேற்பு என்பது செல்லுகிற இடங்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த சாதனைகள் தான் இந்த எழுச்சியான ஒரு கூட்டமாக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு திறந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ ஏழை எளிய மக்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகள், அதாவது சாதாரணமாக ஒரு குடிசை தொழில் போன்று இங்கு இருக்கக்கூடியவர்கள் சிறு குறு தொழிலாக இந்த தூத்துக்குடி கோவில்பட்டி மக்கள் தீப்பெட்டி நிறுவனங்களை சிறிது சிறிதாக நடத்தி வருகிறார்கள். தீப்பெட்டி என்பது இப்பொழுது இந்த சிகரெட் ரைட்டர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ரைட்டர்கள் வந்த காரணத்தினால் ஏராளமான தீப்பெட்டியினுடைய விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்று காலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலே அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அவர்கள் தங்களுக்கு அதிமுக ஆட்சி வருகிற பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் ரைட்டர்களை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தார்கள். அதே போன்று இந்த பகுதி முழுவதுமாக வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் தமிழகம் முழுவதில் இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள் வானம் பார்த்த வறட்சி மிகுந்த ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது. இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழில் என்பது 90% விழுக்காடு இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அது சார்ந்து அந்த தொழிலை செய்கிறார்கள். அந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2017ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு பிரிவில் 18 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை மேம்படுத்தவும், நலிவுற்றிருக்கக்கூடிய அந்த தொழிலை மேலும் மேம்படுத்தவும், அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய 90% பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் 12 விழுக்காடு வரியாக குறைக்க செய்து தீப்பெட்டி தொழிலையும் அதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுடைய வாழ்வையும் பாதுகாத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த அதிமுக அரசு செய்திருக்கிறது. அதே போன்று கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. கடலை மிட்டாயும் சிறு குறு தொழிலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் செய்து வருகிறார்கள். இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு உலக அளவில் ஒரு பெயர் இருக்கிறது. அதனால்தான் புவிசார் குறியீடை அதிமுக அரசு அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதல்வராக இருந்தபோது, அதே போன்று முன்னாள் அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய அன்றைய அமைச்சராக இருந்த காமராஜ் இந்த பகுதியிலே அவர் கடம்பூர் ராஜ் அவர்கள் வலியுறுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்து கடம்பூர் ராஜ் வலியுறுத்தியதன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் புவிசார் குறியீடுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதனை அனுப்பி மத்திய அரசு மூலமாக அதனை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு
அந்த எழுச்சியை, அந்த நன்றியை இன்று காலை அந்த கூட்டத்திலே பங்கேற்று அந்த சங்கத்துடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். சட்டமன்றத்திலே 3 முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பல்வேறு திட்டங்கள் இந்த மக்கள் நலன் சார்ந்த தீப்பெட்டி தொழிலாக இருக்கட்டும், அதே போன்று கடலை மிட்டாயாக இருக்கட்டும், இந்த மக்களுக்காக அதிமுக அரசு செய்தது என்பதை அந்த மக்கள் நன்றி உணர்வோடு இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். இந்த பகுதியிலே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மழை குறைவாக, அதே போன்று வறட்சி மிகுந்த பகுதியாக இருக்கிறது. அதனால் இந்த சிறு தொழிலாக இந்த தீப்பெட்டியும் கடலை மிட்டாயும் செய்து வருகிறார்கள். அதே போல இந்த பகுதியிலே இந்த மக்களுக்கு என்று இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அதற்கான மானியங்கள், அவர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலமாக பெறக்கூடிய அந்த வரிகள் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், அந்த கடன் சுமையில் இருந்து அவர்களை மீளுவதற்கான அந்த விஷயங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தி சங்கத்தின் சார்பிலே இன்று காலை நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்திலே அந்த புவிசார் குறியீடு பெற்றுக் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மாநில அரசினுடைய உதவியுடன் இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தி அந்த குழுமத்தின் சார்பிலே ஆரம்ப கட்ட, அதாவது அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அது நிறைவடைந்தும் கூட கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தி பன்மடங்கு உயரக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே இந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் அவருடைய தொழிலை பாதுகாப்பதற்கும் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு வழங்கக்கூடிய அந்த சத்துணவிலே வாரம் 2 முறை அந்த கடலை மிட்டாயை வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த கோவில்பட்டி என்கிற ஒரு பூமி வரலாற்று சிறப்புமிக்க தூத்துக்குடி மாவட்டம். இங்கே தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்திலே புரட்சிக்கவி மகாகவி பாரதியார் பிறந்திருக்கிறார். அவருடைய நினைவு வீடு இருக்கிறது. பேருந்து நிலையத்திற்கும் இப்படி பல்வேறு இடங்களுக்கும் அவர் சார்ந்த பெயர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன், சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரலிங்கனார், இவர்களுக்கெல்லாம் சிலை எழுப்பிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. சுதந்திர போராட்ட தியாகிகளையும் மறக்கவில்லை, இங்கு இருக்கக்கூடிய சிறு தொழில் நிறுவனங்கள் சார்ந்தவர்களையும் மறக்கவில்லை, இந்த மனிதனுடைய பொருள் உற்பத்தியும் மறக்கவில்லை. அதிமுக அப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தொகுதி மக்களுக்காக வழங்கி இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய, அதாவது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைக்கு அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு இந்த தொழில்துறை சார்ந்து அவர் வைக்கப்பட்ட கோரிக்கையுடைய அடிப்படையில் சட்டமன்றத்திலே கேள்விகளை எழுப்பி அதனை பெற்றுக் கொடுத்ததால் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் நன்றியோடு இன்றைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்திலே நன்றி தெரிவித்திருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சியிலே இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த தூக்கிலிடப்பட்ட கயத்தாறு, பாஞ்சாலங்குறிச்சியிலே கோட்டை எல்லாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு அவையெல்லாம் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றோடு தொடர்புடைய இந்த பூமியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த கார்பன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யானைகள், இன்றைக்கு 2 யானைகள் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக தத்ரூபமாக யானையினுடைய அந்த வரவேற்பு இந்த பகுதியிலே, அதே போன்றும் ஒரு கலைஞர்களுடைய பாரம்பரிய அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் தாரை தப்பட்டை முழங்க, பெண்கள் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு பூவிகளை தூவி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமானோர் திரண்டு வழிநெடுகிலும் சாலையினுடைய 2 புறங்களிலும் வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு கூட்டமாக இங்கு கூடியிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய உரையை கேட்க வேண்டும் என்கிற ஆவலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று மத்திய அரசாங்கம் சார்பிலே பல்வேறு பிரசித்தி பெற்ற பொருட்களுக்கு அதனுடைய தொன்மையை, அதே போல கலாச்சாரத்தை ஆராய்ந்து அந்த புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த பல்வேறு அந்த தயாரிக்கக்கூடிய உபயோக பொருட்களுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிற போது அதற்கான அந்த சலுகைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த காலையிலே அவர்கள் வைத்த கோரிக்கை எல்லாம் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமியுடைய அந்த உரையிலே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற போது, அதற்கான செயல்களை செய்கிற போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அந்த பேச்சு, அந்த உரையிலே அதற்கான அறிவிப்புகளும் திட்டங்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் செல்லுகிற பொழுது மக்களுடைய எழுச்சி என்பது தன்னெழுச்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் தான் மக்களுக்கு அந்த எழுச்சியை இன்றைக்கு நினைவூட்டுகிறது. அந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது அந்த நலத்திட்டங்களை பெற்ற ஒவ்வொருவருடைய முகத்திலும் அந்த பூரிப்பு தெரிகிறது.
அந்த பூரிப்போடு தான் இந்த மக்கள் இன்றைக்கு இந்த பகுதியிலே கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் தானாக சேர்ந்தது என்பதை அவர்கள் காண்பிக்கக்கூடிய, அவர்கள் வரவேற்கக்கூடிய இந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு இந்த மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தரவிருக்கிறார்கள். அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவருடைய வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. அதனையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலே, அதாவது மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய சீப்பெட்டி தொழிலும் இந்த கடலை மிட்டாயும் தான் பிரதானமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அது சார்ந்து இருக்கிறார்கள். கோவில்பட்டி இந்த கடலை மிட்டாய் மிகவும் சுவைத்தன்மை உள்ளதாக அந்த கடலையோடு கூடிய கேரளத்தினுடைய அடிப்படையில் தொழில் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. சீப்பெட்டி தொழில் நமக்கு பெரிய ஒரு தொழிலாக இருக்கிறது. மாவட்டத்தினுடைய இரண்டாவது பெரிய நகரமாக தூத்துக்குடி, அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நகரமாக தூத்துக்குடியில் மாவட்டத்தில் கோவில்பட்டி அறியப்படுகிறது. கோவில்பட்டி தொழில் நகரமாக இருக்கிறது. இந்த கோவில்பட்டி வருவாய் கூட்டத்தின் தலைமையகமாகும். அதே போன்று எட்டயபுரம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிராறு, கயத்தாறு போன்ற தாலுகாக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1986 ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு இந்த தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதே போன்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்னும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி லட்சுமி மேம்பாலம் பிரதான சாலை அருகே இருக்கின்ற தீயணைப்பு நிலையம் பகுதியில் மக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஸ்டாலின் மாடல் என்று சொல்லி மக்களை ஏமாளியாக்கிய ஆட்சி, துயரப்பட்டிருந்தாலும் தங்கள் துயரத்தை எல்லாம் தூர எறிந்துவிட்டு புரட்சி தமிழரோடு இணைந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் கட்டிக்காத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தங்களை காக்கும் என்று உளப்பூர்வமாக நம்பிக்கை வைத்து எழுச்சி பயணத்தை மக்களினுடைய புரட்சி பயணமாக அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் ஊழலுக்கும் போதைப் பொருட்களுக்கும் பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிக்கும் எதிரான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரலாக உயர்த்தி ஓங்கி ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.